பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். இன்றைய அல் கௌசியா அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியூடாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு விடயம், இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் கட்டாயமாக ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு மனிதரைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அவர்கள் யார் என்று சொன்னால், எங்கள் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவியர்களில் ஒருவரும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அருமை மகளார் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மக்காவிலே கிறிஸ்துவுக்கு பின் 613ஆம் ஆண்டு பிறக்கின்றார்கள். அதாவது நபித்துவம் கிடைத்து 4 வருடங்களுக்கு பின்னால் மக்கா நாட்டிலே அவர்கள் பிறக்கின்றார்கள். அவருடைய தாயாருடைய பெயர் உம்மு ரூமான் ரலியல்லாஹு தஆலா என்பதாகும். அதே போன்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை இரவு நேரத்திலே வஃபாத்தாகின்றார்கள். அவருடைய ஜனாசா தொழுகையை சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னின்று நடத்தி மதீனாவிலே ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், சிறுவயது முதலேயே நல்ல பண்பும் அதே போன்று அறிவாற்றலும் மிக்க ஒரு பெண்மணியாக காணப்படுகின்றார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது 9வது வயதிலே திருமணம் முடிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் இந்த உலகத்திலே 45 வருட காலங்கள் வாழ்கின்றார்கள். அந்த வாழ்ந்த கட்டத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக, இந்த முஸ்லிம் உம்மத்திற்காக பல பெரும் பணிகளை ஆற்றி சென்றிருக்கின்றார்கள். அதிலும் முக்கியமாக பல கல்வி பணிகளை, பல கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொண்டு அவைகளை இந்த உம்மத்திற்காக சிறப்பான முறையிலே மேற்கொண்டிருக்கின்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அன்றைய காலத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குறிப்பான பிரச்சனைகள், அவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்டு தெரிந்து அதற்கான விளக்கங்களையும் தெளிவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், பெண்களுக்கு என்று பிரத்யேகமான மார்க்க சட்டங்களிலே ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுகின்ற போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அணுகி அதற்கான தீர்வுகளை பெற்று சென்றார்கள். அது மாத்திரமல்லாமல் அன்றைய காலத்தில் இருந்த பெரும் சஹாபாக்க தோழர்கள் கூட ஏதாவது மார்க்கத்தில் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்துதான் மார்க்க தீர்ப்பையும் அதற்கான முரண்பாடுகளுக்கான தீர்வுகளையும் பெற்று செல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களில் ஒருவராகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காணப்படுகின்றார்கள். சுமார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2210 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் மக்கா மதீனாவாசிகள் மாத்திரமல்லாது அவருடைய அறிவாற்றலின் மூலமாக உலகத்தில் இருந்த பல பாகங்களிலும் மக்கள் வந்து அவரிடத்தில் இல்மை படித்து சென்றார்கள். அந்த அளவிற்கு மார்க்கத்திலே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆலிமாவாகவும் ஒரு முஅல்லிமாவாகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக, மிகுந்த பாசம் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிக பாசமும் அக்கறையும் கொண்டவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது காணப்பட்டார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மன் அஹப்புன் நாஸி இலைக்க, உங்களுக்கு மனிதர்களில் மிகவும் விருப்பமானவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், கால ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்தான் என்னுடைய அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எனக்கு மிகவும் மனிதர்கள் விருப்பமானவர் என்று தயங்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த அன்பு காட்டியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குணப்பண்பு. சிறுவயது முதலே அவர்கள் நல்ல ஒரு நற்குணம் வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தார்கள். ஒருமுறை அவர்கள் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் ஏழை மக்கள்கள் அவர்களிடத்தில் வந்து ஏதாவது உதவி கேட்கின்ற பொழுது அவருடைய கஷ்டங்களை சொல்லி எங்களுக்கு ஏதேனும் உதவி தான தர்மங்களை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது அந்த நேரத்தில் அவர்களிடமிருந்த 1,00,000 திர்ஹங்களை எல்லா ஏழைகளுக்கும் பகிர்ந்தளித்து விடுகின்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அளவிற்கு தயாள மனம் கொண்டவராக, கொடை கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்ட ஒரு சிறப்பான மனிதராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு செல்லமாக அடிக்கடி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து யா ஹம்ரா, யா ஹம்ரா என்று கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹம்ரா என்று சொன்னால் கண்ணம் சிவந்தவர்களுக்கு நாங்கள் ஹம்ரா என்று கூறுவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறந்த ஒரு அழகானவர்களாகவும் அதே போன்று கண்ணம் சிவந்தவர்களாகவும் இருந்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் அவர்களை அழைக்கும் பொழுது யா ஹம்ரா என்ற வார்த்தை கொண்டு அழைப்பார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு பாக்கியத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம், இந்த உலகத்தை விட்டும் மறு உலகத்திற்கு பயணமாகக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே, அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நாளிலே, ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியருக்கும் ஒவ்வொரு நாளை பிரித்து கொடுத்திருப்பார்கள். அந்த நாளையிலே அவர்களுடன் சென்று தங்கி விடுவார்கள். அந்த மாதிரியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முறை வருகின்ற அந்த நாளையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறையிலே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உயிர் உலகை விட்டு பிரிகின்றது. அந்த அளவுக்கு ஒரு மிக பெரும் பாக்கியத்தை பெற்றவராகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு சிறந்த ஒரு பதிலை, ஒரு வட்டுருக்கமான பதிலுக்கு எல்லா விஷயமும் அடங்கக்கூடிய ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள். ஒரு சிறந்த கணவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி ஒரு சிறந்த ஒரு நற்சான்றிதழையும் வழங்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் கேட்கின்றார்கள், பெருமானாருடைய குணம் எவ்வாறு இருந்தது, பெருமானாருடைய குணம் எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகின்றார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய உள்ளம், அவருடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று ஒரு வார்த்தையிலே எல்லா விடயங்களையும் அடக்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு பதிலை கூறுகின்றார்கள். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகவும் அறிந்தவராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காணப்பட்டார்கள். இவ்வாறான ஒரு மகத்துவமான ஒரு சிறப்பான பெண்மணியை தான் நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம். எனவே அவருடைய நினைவு கூறுவதற்கு இந்த பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த அளவிற்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மனிதராக, ஒரு சிறப்பான ஒரு மனிதராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே ஏனைய சஹாபாக்கள், உம்மஹாத்துல் முஃமின்களான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாரை, ஏனைய சஹாபாக்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவருடைய துஆ பரக்கத்தை பெறுவர்களாக நாங்கள் ஆகியிருக்க வேண்டும். எனவே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரமல்லாது ஏனைய உம்மஹாத்துல் முஃமின்களான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, ஏனைய குடும்பத்தினர் சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் உண்மையான முறையில் நேசம் கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.